எண்ணி முடித்தல் வேண்டும், நல்லனவே எண்ணுதல் வேண்டும். திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பனி போல் நசிந்திட வேண்டும் என்று பாரதி சொன்னார். நாம் எடுக்கின்ற முயற்சி, நான் ஒரு வங்கியிலே ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக இருந்தவன். நாம் டெபாசிட் பண்ணும் பொழுது அடுத்து ஃபண்ட், இப்படி கொடுக்கக்கூடிய அத்தனையுடைய வங்கிகளையும் தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்ட ரிசர்வ் பேங்கை என்ன சொல்லுகிறானோ, ஒரு பர்சன்டேஜ் இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு 8%, 46 நாளுக்கு 12%, இந்த மாதிரி 6%, 7% என்றுதான் கொடுப்பார்கள். இப்படி வழிமுறையோடு நாம் டெபாசிட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 1000 ரூபாய் போடுகிறோம். அதற்கு ஒரு வருடத்திற்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு கொடுப்பான்? 10% வச்சுங்க. நிக்கி பண்ண 1000 ரூபாய். அதே 1000 ரூபாய் லேண்ட்ல பண்ணும்போது ஒரு 20 வருடம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். இதுதான் மனிதனுடைய வழிமுறை. ஒரு நாடு செழிக்க வேண்டும், அந்த நாடு வல்லரசாக. நம்ம சுதந்திரம் அடையும் பொழுது 1947 அம்பேத்கர் சட்டத்தை இயற்றிய பிறகு அந்த வழிமுறைகள் வந்தன. அப்பொழுது இருந்த நிலை இன்று இந்தியா வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடிய அப்துல் கலாமுடைய வழி நோக்குகிறோம் என்றால், உங்களை போன்றவர்கள் உழைத்து அதனுடைய பலனை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால், இன்னைக்கு சைனா எடுத்துங்க, அந்த நாட்டில் பாத்தீங்கன்னா சன்யாட்சன் ஒருத்தர் இருந்தார். அந்த நாடு 12 நாடுடைய வந்து வர்த்தகம் பண்றான். அந்த 12 நாடு வர்த்தகம் பண்ணும்போது அந்த 12 நாடுகளும் அவருக்கு அடிமை ஆயிட்டான். அந்த நாடை தன் கைவசம் எடுத்துக்கொண்டான். அப்ப அந்த மக்களுடைய செல்வாக்கு எப்படி அழிந்திருக்கும்? வெளிநாட்டில் இருந்து வந்து சுரண்டான். அப்படி அந்த நாட்டை தன் வல்லரசாக்க வேண்டும். மாசே தூங்கு என்ற லெனினுடைய கொள்கையை கொண்டு வந்து அந்த நாடு இனி வல்லரசாக இருக்கிறது. அதே மாதிரி ஜப்பான். அப்போ அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம்? உங்களை போன்ற உழைப்பாளிகள். என்ன? எண்ணி முடித்தல் வேண்டும், நல்லனவே எண்ணுதல் வேண்டும். இப்படி ஒரு டெபாசிட் ஐயா கிட்டத்தட்ட சென்னையில பாதி இடம் போட்டு இன்னைக்கு எல்லாருமே இல்ல அந்த இடம் சொல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். ஒரு நாடு செழிக்கணும்னா அந்த நாட்டினுடைய அரசன் நல்லா இருக்க வேண்டும். யாண்டு வளவாக நரையிலா வாகுதர் யாங்கங்கே விரைந்து ஆயிரம் ஆண்டையன் மனைவிய மக்களும் யான் கண்ட ரெண்டிலையும் அற்ற வித்தடக்கி கொள்கை சான்றோர் பலவியான ஒரு நாடு நல்லா இருக்க வேண்டும். வளர்ச்சி அந்த அரசன் எப்படி இருக்கின்றான் என்றால், வயதாகி விட்டது, அவன் முடி நிறைக்கவில்லை. காரணம் என்ன? இளமையோடு இருக்கிறான். அதே போல்தான் அவர் இளமையோடு இருக்கிறார். அதன் காரணம் என்ன என்றால், உங்களை போன்றவர்கள் உழைத்து அந்த உழைப்பின் உங்களுக்காக கொடுக்க வேண்டும். நீங்கள் வளர வேண்டும். நீங்க 4 கஸ்டமரை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அந்த இடம் இன்னைக்கு தம்பி சொன்ன மாதிரி 47 பிளாட் என்பது 60 பிளாட் ஆக விற்கப்படுகிறது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வுகளை தூண்டி எழுப்பக்கூடிய லட்சியம் எங்கே இருக்கிறது? இவரிடத்தில் உங்களிடம் செல்கிறது. நீங்கள் கஸ்டமரை செல்கிறீர்கள். எங்க வங்கியில ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஒரு கோட்ஸ் இருக்குது. இன்முகம் காட்ட வேண்டும் வருகின்றவர்களை. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு 20 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல தினம் அரை நாள் 12 மணி நேரம் உழைக்கணும். அப்போ நீங்க 12 மணி நேரம் உழைக்கும் போது என்ன, அது எத்தனை கஸ்டமரை பாக்குறீங்க? பா அவரு ரியல் எஸ்டேட் வந்து 50,000 சொல்றாருப்பா, நம்ம 45,000 கொடுக்குறாருப்பா அந்த இடம். அப்ப அந்த இடத்தினுடைய மதிப்பு கூடுகிறது. ஏனென்றால் உங்களுடைய உழைப்பு 12 அவர் உழைக்கும் பொழுதுதான் அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த இடம் 50,000 45,000 ரூபாய்க்கு வித்து அவருக்கு வந்து 40,000 போகிறது, உங்களுக்கு 5,000 வருகிறது. அப்போ நீங்க அந்த இடத்துல என்ன கஸ்டமர்கிட்ட சொல்லணும்? ஏங்க இந்த இடத்துல வந்து இப்ப வந்துங்க ஆவடி பக்கத்துல ஒரு இடம் வாங்கிருங்க. ஆவடி இப்ப நம்ம ஏரியா எந்த ஏரியா சார் போட்டிருக்கீங்க? நம்ம வந்து ரெட்டில்ஸ் பொன்னேரி ஒரே கிரவுண்ட 3 பேர் வித்துட்டான். நல்ல கம்பெனி
அப்போ அந்த இடத்துல ஒரு நீங்க போய் நம்ம வேலை செய்யறோம்னா நம்ம பேர் கெட்டு போதா, அவன் பேர் கெட்டு போதா? இங்க ஆனா நல்லார் ஒருவர் உளரே நாம் செய்கின்ற அத்தனை காரியங்களையும் இல்லத்தரசி நீங்க இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பையன் 2 பையன் இருப்பான், பசங்களோ ஒரு பொண்ணோ பிள்ளைங்க. அதுக்கு இன்றைய இருக்கிற வருமானம் ஒரு வீடு என்றால் ஃப்ரிட்ஜ், கலர் டிவி, வாட்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு செல்போன் ஆனா இன்னைக்கு 20,000. இப்படி இதற்கு வருமானம் எங்கே செல்வது? ஒருவர் மட்டும் சம்பாதித்தால் இன்றைய வாழ்க்கை நடத்த முடியாது. அப்ப கல்லுல அரைச்சான் எல்லா மிளகாத்தூள் எல்லாமே இது எதுவுமே கிடையாது. அப்ப அம்மிகல்ல அழைப்பான். இப்படிதான் அப்பொழுது வாழ்க்கை. இப்பொழுது வாழ்க்கை பாஸ்ட் மூமெண்ட், ரிலாக்ஸ் கிடையாது. நீ வந்து எவ்வளவு உழைக்கிறியோ அந்த உழைப்பினுடைய வழிதான். நீ ஒரு கஸ்டமர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போதே நீங்க வழிமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கிட்ட போய் உட்கார்ந்தும் போது, சார் இந்த மாதிரி நல்ல கிரவுண்ட், இந்த கிரவுண்டு நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது இந்த இடம் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்க போகும்போது உங்களுக்கு வேண்டியது இன்னும் 2 வருஷத்துல வீடு கட்டலாம். நீங்க சென்னையில வாங்கினீங்கன்னா 80 லட்சம் வைக்கணும். ஆனா இந்த இடத்தை வாங்கும் போது உங்களுக்கு 20,000க்குள்ளே ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அவருக்கு 60 லட்சம் ரூபாய் அவருக்கு தெரியும். நீங்க சொல்லும் போது என்ன பண்ணோம், இதை குறிப்பிட்டு சொல்லணும். நீங்க சென்னையை விட்டு நீங்க வெளியே வரும்போது சுகாதாரமான காற்று, அதை நீங்க சொல்லணும். சுகாதாரமான காற்று, நோய் வாயில நோய் நம்மள வந்து தாக்காது. அந்த நோய் இல்லாத ஒரு இடத்தை நீங்க கொடுக்கிறீர்கள். அதற்கு வழி வகுத்தவர் தலைவர். ஆனால் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது, நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களா, பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்களா? சரி சார், நீங்க டெய்லி சம்பாதிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் போடு சார் ஒரு உண்டியல்ல. ஒரு மாசம் ஃபுல்லா எவ்வளவு சார் ஆகுது? ஒரு மாசத்துக்குள்ள 3000 ரூபாய் ஆகுது. அப்ப அந்த 3000 ரூபாய் எடுத்து கட்டுங்க சார். சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு வழி காட்ட வேண்டும். எங்க பேங்க்ல இருக்கும்போது 1500 ரூபாய் டெபாசிட் பண்ணினா 25 வருஷம் பொறுத்து தான் நான் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். ஆனா அதே 1500 ரூபாயை நான் வந்து ரெட்டையர்ல போட்டேன். இன்னைக்கு 1.25 கோடி என்னுடைய கிரவுண்ட். அப்போ 1 மடங்கு இல்ல. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. இங்க சிவசைலன் ஒருத்தர் இருக்காரு, யாருன்னா தெரியுமா? அவர் பேர் தெரியுமா? சிவசைலன்ற யாருன்னா சிம்சன் கண்ணியினுடைய ஓனர், டிவிஎஸ் கம்பெனி. அவன் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான், இந்த நாட்டை விட்டு போகும்போது இவனுடைய உழைப்பை பார்த்து, உன்னுடைய உழைப்பு எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால் இந்த துறையை உன்னிடத்தில் கொடுக்கிறேன், நீ பயன்படுத்திக் கொள். அதை போல உங்களுடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய இடத்தை விற்று கொடுப்பதனால் உங்களுக்கு பலனும் நான் தருகிறேன். ஏன்னா நம்ம செய்கிற செயல்பாடுகள் ஜிடி. இப்ப நம்முடைய குழந்தை கனவு என்ன கனவு? பையன் இன்ஜினியர் படிக்கணும். ஆனா இன்ஜினியர் படிக்கணும் எவ்வளவு செலவாகும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. ஒரு மெடிக்கல் சீட் வாங்கணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும்? நம்ம பையன் வந்து கான்வென்ட்ல படிக்கணும், கான்வென்ட்ல படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அப்போ ஒரு ஆள் உழைத்தால் கிடைக்காது. அப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி, பிறவி பெருங்கடல் நீந்தால் இறைவனடி சேரார். பிறவி எடுத்துடைய பயனை நாம் அடைய வேண்டும். அதற்கு ஐயாவை போன்றவர்கள் நம்ம உறுதுணையாக. டாடா கம்பெனி நீங்க கேள்விப்படுறீங்க, இப்ப இறந்துட்டார் தெரியுமா ஒருத்தர், யாரா பாத்தீங்களா? அவர் ரத்தன் டாடா. அவர் வந்து சாதாரண மனிதர், அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன், அந்த இவ்வளவு சொத்துக்கு அதிபதி, மேரேஜ் பண்ணிக்கல, அது தெரியுமா உங்களுக்கு? ஆனா படிச்சப்பதான் தெரியும். அந்த அவரு வீட்டு வேலை செஞ்ச வேலைக்காரர்ல இருந்து அத்தனை பேருக்கும். அப்போ அவருடைய உழைப்பு, நீங்க அதுதான் பார்க்கணும். ஒரு இடத்தில் ஒரு சாதாரணமா கிடைப்பது இல்லை. எந்த ஒரு உழைப்பும் நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண, நீங்க என்ன பண்றீங்க அப்படி கேளுங்க. சார் நீங்க இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்களா, கூலி வேலை செய்றீங்களா, இல்லது உங்களுக்கு வந்து டெய்லி ஆட்டோ ஓட்டுறீங்களா? அப்போ நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு பிறகு அவருக்கு என்ன முறையில் எங்களுடைய இடத்தை வாங்க முடியும்னு நீங்க என்ன பண்ணணும்னா, சார் ஒரு மாசம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உண்டியலோ இந்த மாதிரி போட்டு வைங்க சார். இப்போ ஆட்டோ மேன் என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு 1500 சம்பாதிக்கிறவங்க இருக்காரு, 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்காரு. ஆனா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறவங்க இருக்கிறார். அப்போ ஒரு மாசம் 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறானா ஒரு மாசம் என்னாச்சு, கிட்டத்தட்ட 30,000 ஆச்சு.
அதில் குடும்ப செலவு போக 10,000 ரூபாய். அந்த 10,000 நீட்டி கொடுத்தீங்களா நாங்க உங்களுக்கு பிளான் பண்ணி. அப்ப நான் வந்து ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய பேங்க்ல இருந்து ஒரு டெபாசிட் பண்றோம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்க எங்கிட்ட டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் போறீங்கன்னா ஒரு மாசம் 1,200 ரூபாய் கொடுக்கும். அப்போ 12 மாசம் என்னாச்சு? 12,000 ரூபாய் ஆச்சு. அதே 1 லட்சம் ரூபாயை நாம டெபாசிட் பண்ணும் பொழுது 10 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது 1 கோடி ரூபாய். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல நீந்தி வரணும்னா நீங்கள் நீந்த கத்துக்கொள்ள வேண்டும். எந்த முயற்சியும் நாம் எடுக்கும் பொழுது இருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பில் கேட்ஸ் சொல்றேன் இல்லையா, இப்ப தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இந்த ஏரியாவில் 1974 இந்த ஏரியாவில் போஸ்ட்மேனா இருந்துட்டு தான் பேங்க் போனேன். அப்ப இருந்தவர்கள் எல்லாம் இந்த ஏரியாவிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். சிவசுப்பிரமணியம், சண்முகதுரை, அந்த பண பிருந்தா, அந்த பக்கம் பண என்கேஆர், இவங்களாம் எப்படி உழைத்தாங்கள் என்பதற்காக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சாதாரணமா வேலாயுதம் ஒரு சைக்கிள்ல மல்லிகை சாமான் கட்டின்னு வருவாங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால் நாம் எடுக்கின்ற முயற்சி அதை வந்து நம்ம என்னைக்குமே பயன் அடையாமல் போனார். இப்ப வந்து மாமியார் வீட்டுல இருந்து ஒரு சொத்து எடுத்துக்கணும் இப்ப எதிர்பார்க்கறாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இன்னைக்கு விக்கிற சவரன் என்ன விலை? கிட்டத்தட்ட 75,000 வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா 1 லட்சம் ஆயிடும். அப்ப ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும்? இப்படி வரும் பொழுது இந்த மாதிரி நிறுவனங்களுடைய சார்பாக நாம் உழைக்கும் பொழுது நம் குடும்பமும் வளர்கிறது, அவரும் வளர்கின்றார். சமுதாயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை பேரும் வீடு கட்டுகிறார்கள். இப்படிதான் வளர்ச்சி. ஒரு மனிதனுடைய விடாமுயற்சி என்பது அண்ணா, நேரு, காந்தி இவங்கெல்லாம் நம்ம வந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்க நாட்டுக்காக வாழ்ந்தார்கள். நம்ம வீட்டுக்காக வாழ்கிறோம். நாட்டுக்காக வாழும்போது நல்ல பிரச்சனைகள் இருக்கு. காமராஜர் அவர்கள் ஒரு தன்னுடைய தாய்க்கு ஒரு அந்த வீட்டுக்கு தண்ணி பைப் போட்டு கொடுத்தார். யாரு மந்திரி? அவர் போடல. ஆனா இவர் போகும்போது கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? அம்மா இது யாருமா போட்டு கொடுத்தது? நாளைக்கு வந்தா கட் பண்ணி சொல்லு. அந்த மாதிரி தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கக்கன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு எம்ஜிஆர் உள்ள போறாரு, கீழே பெட்ல படுத்து கிடக்கிறார். அப்படி வாழ்ந்த தலைவர்கள் இருக்கிறார். இப்ப இருக்கிற பாத்திரம் அனைத்துமே கொடுக்கும். அன்பு இருக்குதே, அதுக்கு 1 கோடி. அகர முகர எழுத்தெல்லாம் அறிய வைப்பாய் தேவி. என்ன சொல்றான்? அழகான வரிகள். அகர முகர அத மாதிரி நாம் சம்பாதிக்கிற பணங்கள் வழிகாட்டுவதற்கு ஒரு ஆள் ஒண்ணு இல்லையா? ஐயா நினைக்காத, எனக்கு என்னப்பா வேற வேலை கிடையாது, பிஎன்சி உள்ள வந்தேன், இருக்கிறத போது நான் வீட்டுல உட்காந்தா போதுன்னா இன்னைக்கு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க மாட்டார். நீங்க அந்த இடத்தை தான் பார்க்கணும். நாம வந்து ஒரு துறை வளர்கிறது என்றால் அந்த துறையினுடைய பேஸ் மட்டும் என்ன, அவர் வளர்ந்ததனுடைய அடி பேஸ் மட்டும் என்ன, அத்தனை பேரும் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பிஎன்சி மேல எப்படி எப்படி பாதிக்கப்பட்டதால நம்ம பேசலாம், அது பேசினா உன்ன போயிட்டே இருப்பேன். நான் வந்து தமிழ்நாடு லெவல்ல ஒரு 4-5 போஸ்ட்ல இருந்தேன். தமிழ்நாடு சிற்றிதழ் சங்கம் ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தேன். W வரதராஜன் எல்லாம் தெரியும், அவர் வந்து தலைவர், நான் வந்து துணை தலைவர். ஒரு கட்சியில, ஜாதி கட்சியில, போதையார் கட்சியில, மாநில இலக்கிய எதுக்கு சொல்ல வரேன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு ஒதுங்கிட்டேன். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்மைகள் செய்து விட. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு அந்த காலத்திலே சொல்றாங்க. ஆனா மனிதனுடைய எண்ணங்கள் இப்பொழுதுதான் நிறைய ஜாதிகள் வந்து விட்டது. எங்க போனாலும் நீ என்ன ஜாதின்னு கேட்கலாம், கவர்மெண்ட் கேட்கறான். இன்னைக்கு யாரையும் நீ ஏன் அதை கேட்கிற? ஒரே சமத்துவம், திறமைசாலி மதிப்பு, அவ்வளவுதான். திறமையின் அதே மாதிரி உங்களுடைய திறமையே அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். உங்களுடைய திறமை சாதாரண திறமை அல்ல. இந்த இத்தனை பெண்களும் பாரதி கண்ட புதுமை பெண்கள். இந்த இடத்திலே நான் இங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். யார் முதல்மை வருகிறீர்களோ அவர்களை என்னுடைய பள்ளியின் சார்பாக உங்களை இங்கு இட்டு போய் கொண்டு உங்களை கௌரவிக்கிறேன். எத்தனை பேர் என்ன
இந்த லெவலுக்கு மேலே உயர்வு என்றால் அத்தனை பேரையும் நான் கௌரவிக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர் கவிஞர் மணி சார் அவர்களுக்கு. பல வேலை அவருக்கும். அவர் எல்லாமே இப்பெல்லாம் புது தொண்டு தான். நம்மளாம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய இருக்குதுல, அதெல்லாம் பேசியிருந்தா நேரம் நிறைய பேசுறது. உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமா?